என்கிட்ட பேசி இந்த டெல்லி அதிகாரி எடப்பாடியையும் விஜயும் ஒரே ஃப்ளைட்டில் பாஷன் மேனேஜாக கூட்டு வர முடியும். எடப்பாடியையும் ஸ்டாலினையும் ஒரே ஃப்ளைட்டில் பாஷன் மேனேஜாக கூட்டிகிட்டு வர முடியும். யாரை நினச்சாலும் கொண்டு டெல்லிக்கு வர முடியும். அதுதான் பாஷ்யத்தோட பவர். இப்படி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் பேசுங்க. இதை அமித்ஷாவுக்கு இந்த விவரம் எதுவுமே தெரியாது, பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே அமித்ஷா வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி அப்படின்ட்டு சொன்னதுக்கு பிறகு தான் நான் பேச ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஒவ்வொருவராக தெரிந்து கொள்கிறார்கள். பாஷ்யத்துக்கு செல்வாக்குன்றதே கிடையாது, வெறும் வாயில் வடை சுடும் நபர் என்பதை. இப்போ இது தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசாதீங்கன்னு கண்டிச்சிருக்காங்க சார். அதுதான் இதுல வந்திருக்கக்கூடிய செய்தி. இது நடந்த ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. இப்போ இந்த கான்ஃபிடென்ட்ல தான் வந்து இபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சாரத்தின் போதுமா இருக்கட்டும், நேற்று தந்தி இன்டர்வியூல கூட பார்த்தா பிரம்மாண்ட கட்சி ஒன்று எங்களோட வருது அப்படின்னு சொன்னாரு. அப்படி இருக்க முடியுமாங்க சார்? என்னோட அரசியல் புரிதலை வைத்து நான் சொல்லி விடுகிறேன், விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியம் இல்லவே இல்லை. இவ்வளோ நாள் கொஞ்சம் ஒரு சந்தேகம், குழப்பம் இருந்தது. ஒருவேளை வருவார் நானே பேசிகிட்டு இருந்தேன். அப்போது பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. அப்போது பாஷ்யம் இல்லை, இது போல வேறு சில தரப்புகளும் விஜயோடு பேசிக் கொண்டிருந்தது உண்மை.